வாக்குறுதி, பேச்சு இது 2லயும் நிதானித்து இருக்கக்கூடியவங்க சிம்மராசி. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, பிறப்பு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது. செவ்வாய் தோஷத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு 4 விதிகள் இருக்குது. ஆனால் கன்னி செவ்வாய் கடல் நீரும் வற்றும், அதுவும் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் 2ல் இருக்கனால பேச்சு நிதானம், எந்த ஒரு இடத்துலையுமே கொஞ்சம் அமைதி காத்து நிற்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதி காக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உரிமை அதிகரித்து கொடுக்கும். ஸோ அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத யோசித்தா சிறப்பாக இருக்கும். அதே போல் கட்டை விரல் சொல்லக்கூடிய கால் பாதத்தில் கட்டை விரலாக இருக்கட்டும், கைகளில் வந்து நெகங்கள் உடஞ்சி நெகம் சுற்றி வரதா இருக்கட்டும், அதே நேரத்தில் கடவாப்பல் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல்லுகள் பாதிப்பு, இதெல்லாம் வந்து இந்த மாதம் சிம்ம ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது வந்து குடும்பத்தோட கோவில்களுக்கு செல்கிறதோ, குடும்பத்தோட அதாவது குலதெய்வ கோயிலுக்குன்னா கண்டிப்பாக போகணும். இல்லை ஒரு விசிட்காக போகிறீங்க அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் அமுச்சு விட்ருங்க அப்பா அம்மாவை, அடுத்து நீங்கள் உங்கள் கணவரோ இல்லை மனைவியோடு போங்க. மொத்தமாக போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும்.